அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று உடனடி திருப்தி மற்றும் தாமதமான திருப்தி பற்றி பேசப் போகிறோம். உடனடி திருப்தி என்பது ஒரு செயல் செய்தவுடன் கிடைக்கும் உடனடி மகிழ்ச்சி. இது தற்காலிகமானது, சில சமயங்களில் நீண்ட கால நோக்கில் பாதகமாக அமையலாம். ஆரோக்கியமற்ற உணவு, வீண் செலவு. தாமதமான திருப்தி என்பது ஒரு குறிக்கோளை அடைய பொறுமையாக உழைத்து. காத்திருந்து பெறும் நிலையான மகிழ்ச்சி. இது ஒரு நீண்ட கால முதலீடு போன்றது. படிப்பு, சேமிப்பு, உடற்பயிற்சி. இது சிரமமாகத் தோன்றினாலும் நீண்ட கால வெற்றிக்கு வழிவகுக்கும். நம் அன்றாட வாழ்வில், மாணவன் படிப்பில் கவனம் செலுத்துவது. பணம் சேமிப்பது, ஆரோக்கியமான உணவை உட்கொள்வது போன்ற செயல்கள் தாமதமான திருப்திக்கு உதாரணங்கள். மாறாக, உடனடி இன்பங்களை தேடுவது எதிர்மறையான விளைவுகளை தரலாம். முடிவாக, உடனடி திருப்தி சில சமயம் தேவை என்றாலும். நாம் நீண்ட கால இலக்குகளை மறந்துவிடக் கூடாது. உடனடி திருப்திக்கும் தாமதமான திருப்திக்கும் இடையே ஒரு சமநிலையை ஏற்படுத்தி. பொறுமையுடன் உழைத்து, உண்மையான, நீடித்த மகிழ்ச்சியை பெறுவோம். நன்றி.